இன்னைக்குதான் பீகார் தேர்தல் யாருமே எதிர்பாராத வகையிலே மாபெரும் வெற்றியை பெற்று என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து. ஆனால் மிகப்பெரிய சொதப்பல் என்பார்களே, அந்த சொதப்பலை படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தற்போது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட வாக்குகள் சதவீதம், அதாவது எந்தெந்த கட்சி எந்தெந்த எவ்வளவு வாக்குகளை பெற்றது என்பது குறித்து ஒரு பை சார்ட் என்பது போல ஒரு வாக்குகள் சதவீதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக ஆச்சரியமான தகவல், ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் முதலிடம் பெற்றிருக்கிறது. அதுவும் சாதாரண அளவில் 23% வாக்கு பங்குகளை பெற்றிருக்கிறது. ஓட் ஷேர் 23% பெற்றிருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியை விட கிட்டத்தட்ட 2.02% அதிகமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா 20% பெற்றிருக்கிறது. ஆர்ஜேடி 23% பெற்றிருக்கிறது. ஜேடியு ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் 19.25% பெற்றிருக்கிறது. இதிலே வாக்குகள் எண்ணிக்கை என்று பார்த்தீர்கள் என்றால் ஆர்ஜேடி மட்டுமே 1,46,46,055 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 1,15,46,055 வாக்குகள். அதாவது பிஜேபி அதுக்கு அடுத்தபடியாக பிஜேபி 1,81,143 பேரை வாங்கியிருக்கிறார் வாக்குகள். அதாவது 1,15,00,000, இவர்கள் 1,81,000 தான் வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றதை விட ஆர்ஜேடி அதிகமாக பெற்று முதலிடத்தில் இருக்கிற அதிக வாக்குகள் பெற்ற கட்சி என்ற வகையிலே ஐக்கிய ஜனதா தளம் 96 லட்சம் தான் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஆர்ஜேடி வாக்கு சதவீதத்திலும் பெற்ற வாக்குகள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனால் போட்டியிட்ட இடம் 143 இடங்கள், பிஜேபி 101 இடங்கள் தான். அதனால் ஆர்ஜேடிக்கு அதிகமான ஒரு வாக்கு சதவீதம் வந்திருக்கு என்று கூறினாலும் தற்போது ஆறுதலாக தங்களுடைய பாப்புலாரிட்டி குறையவில்லை என ஆர்ஜேடி கூறிக்கொள்ளலாம். ஏனென்றால் கடந்த முறை அவர்கள் பெற்ற வாக்கு பங்கு ஓட் ஷேர் என்று பார்த்தால் 23.11%. இதுதான் ஆச்சரியமான தகவல். கடந்த 2020 ஆண்டு தேர்தலிலே 23.11% வாக்குகளை பெற்று 79 இடங்களை வெல்கிறார்கள். ஆனால் இந்த முறை வெறும் 0.11% தான் குறைவு. 23% வாங்கியிருக்கிறார், கிட்டத்தட்ட அதே அளவுதான். ஆனால் இந்த முறை அவர்கள் வென்ற இடம் வெறும் 25 இடங்கள் தான். கடந்த முறை 79 இடங்கள், இந்த 75 இடங்கள், இந்த முறை 25 இடங்கள் தான். எவ்வளவு குறைந்திருக்கு பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த 2020 19.46% என்றிருக்கிறார்கள் ஓட் ஷேர். ஆனால் இந்த முறை 20.08 தான், மிகப்பெரிய அளவு இல்லை. ஆனால் கடந்த முறையை விட இந்த முறை 89 இடங்களை வென்றிருக்கிறது. அதிகமாக 81 இடங்கள் வென்றிருக்கிறார்கள். இந்த முறை 81 இடங்களை வென்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிக வாக்குகளை பெற்ற கட்சி, ஓட் ஷேர் அதிகமாக பெற்ற கட்சி எது என்றால் ஆர்ஜேடி என்பதுதான் தற்போது இருப்பிடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது இப்பொழுது நாம் பார்க்கலாம் பீகார் மாநிலத்திலே எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெற்றார் என்பது குறித்த ஒரு வரைகளை பார்க்கலாம். அதிலே மிக தெளிவாக எந்த அளவுக்கு இதான் பீகார் மாநிலம் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜேடியு அந்த பச்சை நிறமுக்கு. காங்கிரஸ் வெறும் 6 தொகுதிகள் தான். கடந்த முறையை விட 19 மிக மோசமான ஒரு தோல்வியை காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது. ஆர்ஜேடி 25 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கு. இதுதான் அந்த தொகுதி. ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, கடந்த முறை 20 தொகுதிகளிலே குறைந்த வித்தியாசத்தான் வெற்றி முடிவுகள் இருந்தன. இந்த முறை 11 தொகுதிகளிலே குறைவான வாக்குகள் 1000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்திலே வெற்றி தோல்வி முடிவு தீர்மானிக்கப்பட்டது என்பது பார்த்தால் 11 தொகுதிகள். அந்த 11 தொகுதிகளின் பெயர்களை தற்போது நாம் பார்க்கலாம். எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் குறைந்த வாக்குகளே தோல்விகள் பெற்றிருக்கிறார்கள் என்று தற்போது நாம் பார்க்கிறது. சந்தேஷ் என்ற தொகுதியிலே ஜேடியு வெற்றி பெற்றிருக்கிறது. தோல்வியடைந்த வேட்பாளர் ஆர்ஜேடி கட்சி. வெறும் 27 வாக்குகளில் வெற்றியை பறிகொடுத்திருக்கிறார் ஆர்ஜேடி வேட்பாளர். அதே போன்று ராம்கர் சட்டமன்ற தொகுதியில் வெறும் 30 வாக்குகள் வித்தியாசத்தில், இந்த ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். வெறும் 30 வாக்குகள் வித்தியாசத்தில் ராம்கரில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது, ஆர்ஜேடி தோல்வி. அதே போன்று அகியோன் தொகுதி சிபிஐஎம்எல் 95 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியை சந்தித்திருக்கிறது. நபி நகரில் ஜேடியு, அங்கும் ஆர்ஜேடி தோல்வி, வெறும் 112 வாக்குகள். தக்கா தொகுதியிலே ஆர்ஜேடி வெற்றி பெற்றிருக்கு, பிஜேபி தோல்வி. 178 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி தோல்வியை தழுவியிருக்கிறது. அதே போன்று போர்ப்ஸ்கஞ்ச்
தொகுதி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்றால் 221 வாக்குகளிலே பிஜேபி காங்கிரசிடம் தோல்வி. பல்ராம் நகர் எல்ஜேபி பிஜேபி கூட்டணியில் உள்ள எல்ஜேபி லோக் ஜனசக்தி பார்ட்டி ஏஐஎம்எம் ஓவைசி கட்சி வெறும் 389 வாக்குகள். அதே போன்று சன்பாத்தியாவில் பிஜேபி வெறும் 622 வாக்குகள் தோல்வியை சந்தித்தது. ஜனனாபாத் ஆர்ஜேடி 793 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. புத்தகயாவிலும் கடும் போட்டி நிலவிய புத்தகயாவில் ஆர்ஜேடி கடைசியிலே 881 வாக்குகள் வித்தியாசத்தில் எல்ஜேபியை தோற்கடித்தது. அதே போன்று பக்தியாப்பூர் அங்கும் எல்ஜேபி ஆர்ஜேடியை 981 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. இதை பார்க்கும்போது இந்த 11 தொகுதிகளிலே 1000 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி தோல்வி அமைந்திருக்கிறது. அந்த வித்தியாசத்தில் தான் வெற்றியாளர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். எனவே இவை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் பாஜக ஐக்கிய ஜனதா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை சந்தித்திருக்கிறது. தற்போது ஆறுதல் தரும் தகவலாக ஆர்ஜேடிக்கு வந்திருப்பது அதனுடைய பாப்புலாரிட்டி பெரிய அளவுக்கு குறைவில்லை. சீட்டுகள் குறைந்திருக்கின்றன, ஆனால் அதனுடைய வாக்கு ஷேர் ஓட் ஷேர் என்று அழைக்கின்ற வாக்குகள் பங்கு அந்த சதவீதத்திலே பெரிய அளவு குறையவில்லை. தொடர்ந்து தங்களுடைய பாப்புலாரிட்டியை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் ஆர்ஜேடிக்கு மிகப்பெரிய மற்றும் ஒரு சோதனை என்னவென்றால் தற்போது இடங்கள் குறைந்திருப்பதால் அடுத்த 2 ஆண்டுகளில் 3 ராஜ்யசபா உறுப்பினர் ஆர்ஜேடியிலிருந்து தங்களுடைய பதவிக்காலம் முடிய போகிறது. தற்போது அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இது என்டிஏவுக்கு தான் செல்ல போகிறது என்பது அவருக்கு மேலும் ஒரு இடி. ஆறுதல் உதவுகின்ற ஒரே விடயம் என்னவென்றால் வாக்கு சதவீதத்திலே அதிகம் பெற்றிருக்கிறார்கள், அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக இந்த பீகார் தேர்தலிலே ஆர்ஜேடி தான் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் கூடுதல் இடங்களில் போட்டியிட்டது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது நிக்கிதா.